ஸோ வேரூஸ் ப்ரொடக்ஷனோட லான்ச் வந்து இந்த தருணத்தில் நம்ம முன்னாடி நடக்குது. ராமச்சந்திரன் பேச்சு என்னோட ஃபஸ்ட்டு படம். இப்போ பேசினவங்க எல்லாருமே சொன்ன விஷயம் தான் நானும் சொல்ல போகிறேன். நண்பர்களுக்காக எடுக்கப்பட்ட படம். ஸோ முதல் தேங்க்ஸ் நான் கோகுலுக்கு தான் சொல்லணும். ஏன்னா நாங்கள் ஆட் ஃபிலிம் எல்லாம் ஷூட் பண்ணிவிட்டு அப்பப்போ சேலமில் ஏதாவது ஷூட் இருந்ததுன்னா ஷூட் முடிச்சுட்டு ஏற்காடு போவோம். ஏற்காடு போயிட்டு ஒரு 2 நாள் அந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு வருவோம். ஸோ இடங்களெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி ஒன்று பண்ணணும்னு சொன்னப்போ தான் கோகுல் ஒரு ஆஃப்டர்நூன் சாதாரண ஒரு கேஷுவல் டிஸ்கஷனில் ஆரம்பிச்சது. நீங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணீங்களே, அந்த மாதிரி ஒரு கதை இருந்ததுன்னா நம்ம ஒரு படம் பண்ணலாம்னா அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக ஸ்டார்ட் ஆன ஒரு ஆஃப்டர்நூன் டிஸ்கஷன் தான் இன்றைக்கி பேச்சியாக இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டில் வந்து நின்றுருக்கு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பேச்சு அப்படின்னு ஒரு பக்க கதையாக எழுதின என்னுடைய நண்பர் வசந்த், நானும் அவரும் சேர்ந்து தான் அந்த படத்தை எழுதியிருக்கோம் ஸ்டோரி. அவர் ஒரு பக்க கதையாக எடுத்ததை ஸ்க்ரீன் பிளேவாக மாற்றி ஒரு ஷார்ட் ஃபிலிம் நான் பண்ணேன். ஒரு 10 இயர்ஸ் இருக்கும். அது இன்னைக்கு இவ்வளோ பெரிய படமாக வந்து நின்றுட்டுருக்கு. அதுக்கு ஃபஸ்ட் அடித்தளம் அமைச்சு கொடுத்த கோகுலுக்கு மிகப்பெரிய நன்றி, ப்ரொடக்ஷன் யூனிட்டுக்கு. தென் இந்த படத்துக்கு வேண்டி ஒரு படம், ஒரு புதுமுக இயக்குனர், ஒரு ஃபஸ்ட்டு படம் பண்ணுற டைரக்டர் அப்படின்னா ஒரு சில ப்ராசஸ் இருக்குது. இப்போ நீங்கள் இங்கே இருக்கிற ப்ரெஸ் பீப்புள் எல்லாருமே ஏகப்பட்ட ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரி பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி புதுமுக இயக்குனர்கள் நிறைய பேர் வந்து பேசியிருப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் விட்னஸ் பண்ணியிருப்பீங்க. நானும் புதுசாக எதுவும் சொல்ல போகிறதில்ல. எஸ், எல்லாரும் கோத்ரூ பண்ண எல்லா ஸ்ட்ரகிளும் முடிச்சு தான் பேச்சு அப்படிங்கிறது வந்து லைட்டுக்கு வந்திருக்கு. அது இன்னைக்கு வெளியில் கொண்டு வர்றதுக்குன்னு சொல்லிட்டு பேச்சு வந்து அது சினிமா வந்து தனக்கு தேவையானதை வந்து கேட்டு வாங்கிக்கும்னு சொல்கிற மாதிரி பேச்சு வந்து இன்னைக்கு இன்னொரு டீமை உள்ளே கொண்டு வந்து எங்களோட பேச்சு August 2 வெளியில் வர்றதுக்கு மிகப்பெரிய துணையாக வீரஸ்லேருந்து முஜீப் சார் அண்ட் டீம் வந்திருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் ஆல் யூர் சப்போர்ட். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் என்னோட டீம் அண்ட் டெக்னீஷியன்ஸ் பற்றி நான் சொல்லி ஆகணும். என்னோட டிஓபி பார்த்தி பேசும்போது சொன்னார் என்ன மாதிரியான ஒரு டெரெயினில் ஷூட் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் ட்ரெய்லர் அண்ட் அந்த பர்டிகுலர் சீன் பார்க்கும்போதோ இல்லை அந்த சாங் பார்க்கும்போது என்ன மாதிரியான ஒரு லொக்கேஷனில் ஷூட் பண்ணியிருக்கோங்கிறது நீங்கள் பார்த்துருக்கீங்க. அந்த விஷுவல்ஸ் வந்து நாங்கள் வந்து ஒரு 10-15 நாள் அங்கேயே தங்கி ரெக்கி பண்ணி ஒவ்வொரு இடத்தையும் சூஸ் பண்ணி பண்ணதில் பார்த்திக்கு மிகப்பெரிய இது இருக்குது. அண்ட் அங்கே வந்து சுத்தமாக தேங்க்லெஸ் ஜாப்னா அவர் பண்ணதான். ஒரு 20 கிலோ கிம்பல் தூக்கிட்டு அந்த டெரெயினில் ஓடி ஒரு செகண்ட் நிற்க மாட்டான். மத்தியானம் லஞ்ச் எல்லாரும் தட்டில் சாப்பிடும்போது அப்போவுமே போய் கேமரா பக்கத்தில் டிஃபன் பாக்ஸில் வச்சு சாப்பிட்டு பாரு. ஸ்டே இல்லாமல் உழைச்ச டெக்னீஷியன் அவன் பார்த்தி. தேங்க்யூ ஸோ மச் பார்த்தி. அண்ட் உங்களோட விஷுவல்ஸ் வந்து ஸ்க்ரீனில் பேசுது அண்ட் எல்லாருமே விட்னஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் பார்த்தி. அப்புறம் என்னோட எடிட்டர் அஸ்வின், ஆல்மோஸ்ட் எனக்கு ஹோம் அவே ஃப்ரம் ஹோம் மாதிரி அங்கேயே தான் வாழ்ந்தேன். படம் முடிகிற வரைக்கும் அந்த ஆளை நான் இவ்வளோதான் இல்லை அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கேன். இந்த கட்டு அது சரியில்லை இது சரியில்லை, இந்த காம்போ போடலாம், அப்படி பெர்மிட்டேஷன் காம்பினேஷன்ஸ்னு. படம் வந்து இப்போ ஹாரர் மூவி அப்படின்னு ஒன்று பார்க்கும்போது எல்லாம் வந்து சிமிலராக தான் இருக்கும், இன்ஸ்பயர்டாக தான் இருக்கும். அப்படிங்கிறத தாண்டி எல்லா ஸ்பைசஸும் போட்டு ஒரு சுவையான சாப்பாடு நான் என்ன பரிமாறுறேன், ஆடியன்ஸுக்கு எந்த மாதிரியான ஒரு டேஸ்டி ஃபுட் கொடுக்குறேங்கிறதுல மட்டும்தான் எங்களோட ஃபோக்கஸ் இருந்தது. நாங்கள் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருந்தோம். ஒரு படம் கொடுக்கும்போது உள்ளே வந்து உட்காரவங்க இது அந்த மாதிரி இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அட்டென்ஷன் ஃபோனுக்கோ இல்லை வேறு எங்கேயாவது டைவர்ஷன் போகக்கூடாது. ஸோ எவ்ரி ஷார்ட் எவ்ரி ஃப்ரேம் இஸ் இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்டில் தான் கட் பண்ணோம். ஸோ பேச்சியை பொறுத்த வரைக்கும் உங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நான் வந்து எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஃபிலிம் வெளியிலேருந்து நாங்கள் இது வரைக்கும் யாருமே பண்ணாத வித்தியாசமான முயற்சி அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்ல மாட்டேன். பட் ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், சவுண்ட் ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும், விஷுவல் ஆகட்டும், கதைக்களம் ஆகட்டும், எல்லாமே சேர்ந்து ஒரு 2 மணி நேரம் உட்காந்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு படமாக இருக்குங்கிறதுல எங்களுக்கு டவுட் கிடையாது. என்னோட இன்னும் 2 டெக்னீஷியன்ஸை பற்றி பேசணுன்னா என்னோட மியூசிக் டைரக்டர் ராஜேஷ் முருகேசன். அவர் இந்த படத்துக்குள்ளே வந்ததுங்கிறதே ஒரு மேஜிக் மாதிரி தான் நடந்தது. அவர் உள்ளே வந்து படம் பார்த்துட்டு எனக்கு அவர் கொடுத்த அந்த மியூசிக் அப்படிங்கிறது தான் வந்து என்னை படத்தை வந்து இன்னொரு லெவலுக்கு எலிவேட் பண்ணி கொண்டு போச்சு. தென் கம்ஸ் மை சவுண்ட் டிசைனர் ஹரிஷ். அமேசிங் ஜாப் பண்ணியிருக்காரு. அதை நீங்கள் இப்போ விட்னஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த சவுண்ட் வந்து ஒரு ஹாரர் மூவிக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுங்கிறத தெரிஞ்சு பார்த்து இன்ச் பை இன்ச்சாக ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. ஸோ என்னோட எல்லா டெக்னீஷியன்ஸ், என்னோட ப்ரொடியூசர் டீம் எல்லாருக்குமே வந்து இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறேன். என்னோட ஃபேமிலி, என்னோட ஃப்ரெண்ட்ஸ், இத்தனை காலம் என்ன ஆக்சுவலாக அவங்க தான் காப்பாற்றினாங்க. நான் சினிமான்னு சுற்றிட்டு இருக்கும்போது என்ன அவங்க எல்லாரும் சேர்ந்து பார்த்துக்கிட்டாங்க. ஸோ என்னை பார்த்துக்கிட்ட எல்லாருக்குமே இந்த இடத்துல நான் நன்றி சொல்லி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. கண்டிப்பாக August 2 வந்து எல்லாரும் தியேட்டரில் படம் பாருங்கள். சின்ன படங்கள் பெரிய படங்கள் இல்லை, எங்களை மாதிரி படங்களையும் சப்போர்ட் பண்ணுங்கள். மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துற ரெஸ்பான்சிபிலிட்டி உங்கள் மீடியா பீப்புள் கிட்ட இருக்குது. ஸோ இங்கே இவ்வளோ பேர் வந்து எங்களை என்கரேஜ் பண்ணதுக்கு தேங்க்யூ ஆல் டு த என்டையர் மீடியா அண்ட் தி ஸ்டாஃப் பிரசன்ட் ஹியர். தேங்க்யூ. இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா
ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து ஒரு திரைப்படங்கள் வந்து ஒரு பெஞ்ச் மார்க் பண்ணுது. நம்ம ஒரு மைனாவாகட்டும், இல்லை வந்து ஒரு பீஸா மாதிரியான ஒரு படமாகட்டும், ஒரு சின்ன இந்த மாதிரி சக்ஸஸ் ஆன ஃபிலிம்ஸ் எல்லாத்தையும் நம்ம திரும்பி போய் பார்த்தோம் அப்படின்னா, அங்கே யார் யாரெல்லாம் சேர்ந்து அந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம நினச்சா, நண்பர்கள் சேர்ந்து நண்பர்களுக்காக அவங்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் இன்னைக்கு வரைக்கும் சக்ஸஸ் ஆயிருக்கு. இவன் நம்ம ஹீரோடா, இவன் நம்ம டைரக்டர், இவன் நம்ம ப்ரொடியூசர், இவன் நம்ம கேமராமேன், எல்லாருமே ஒன்றா ஜெயிக்கணும் அப்படின்ற படங்கள் தான் ஜெயிச்சிருக்கு. அந்த வரிசையில் பேச்சு வந்து நிற்குங்க. எப்படின்னா எல்லாருக்கிட்டையும் போயிட்டு நம்ம உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நம்மளை பற்றி நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. உன் பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்டு யார், அவன் பேரை சொல்லு, நான் வந்து உன்னை பற்றி நான் வந்து சொல்லிடுறேன் அப்படின்ட்டு. நான் டெஃபினட்டாக நான் வந்து மார்த்தட்டி சொல்லுவேன், என்னோடய ஃப்ரெண்டு வந்து கோகுல் பினாய், என்னோடய ஃப்ரெண்டு வந்து ராம் சார் என்னோடய ஃப்ரெண்டு வந்து பாலசரவணன் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா எவ்ரிபடி இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை பேருமே வந்து ஹோல் ஹார்ட்டடாக, இது வந்து ஒரு சின்ன படம்னு சொல்கிறாரு, சின்ன படம்ன்றது இங்கே எதுவுமே கிடையாது. ஹோல் ஹார்ட்டடாக ஒர்க் பண்ணுறது வந்து அந்த பெரிய மனசோடு எல்லாருமே ஒர்க் பண்ணாங்க. ஏற்காடில் வந்து ஷூட்டிங் கிட்டத்தட்ட ஒரு நிறைய நாள் போச்சுன்னு நினைக்கிறேன். நான் ஒரு 2 நாள் இருந்தேன். அமேசிங்காக இருந்தது. அந்த டீம் ஒர்க் வந்து சூப்பர்பாக இருந்தது. நான் உண்மையாகவே எனக்கு ரொம்ப பொறாமையாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு படத்தில், இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து நான் கண்டிப்பாக இருந்தே ஆகணும்னு சொல்லி தான் கேட்டு இது பண்ணேன். அண்ட் தேங்க்ஸ், ஐ ஏர்ன்ட் ஸோ மச் ஆஃப் பீப்புள் ஓவர் ஹியர். அண்ட் எல்லாத்துக்குமே நன்றி. ஒரே ஒரு விஷயத்தை தவிர எனக்கு ஆம்லேட் மட்டும் வரல. அண்ட் என்டையர் டீம். இப்போது ராம் பிரதரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, டைரக்டர் அவர் கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாக எனக்கு தெரியும். பயங்கரமான ஹார்ட் ஒர்க்கருங்க. முடிந்தால் முடியாதது எதுவுமே இல்லை, முயற்சி செஞ்சால் எதுவுமே வந்து நம்மளுக்கு கிடைக்காம போகாதுன்றதுக்கு அவர் முழு முதற் காரணம். ஏன்னா இஸ் அ ஃபேமிலி மேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வந்து ஒரு பேங்க்கில் ஒரு இடத்துல நல்ல சம்பளத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்தார். பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து இந்த சினிமான்றது எல்லாத்துக்குமே வந்து இருக்கும், மனசுக்குள்ளே இருக்கும். ஆனால் போகணுன்ற ஆசை வந்து எல்லாத்துக்குமே ஸ்டெப் எடுத்து வைக்க மாட்டோம். ஐயோ நம்ம ஃபேமிலி பேக்ரவுண்ட் இப்படி இருக்குது, நம்ம பார்த்து பண்ணணுமே, நம்ம இப்படி போயிட்டு நம்ம ஃபேமிலி யார் பார்த்துப்பா அப்படின்ற ஒரு விஷயம்லாம் எல்லாரும் மனசுலையும் வந்து நிறைய நல்ல கலைஞர்கள் வந்து ஃப்ரண்ட்டில் வரல. பட் இவருக்கு பியூட்டிஃபுல்லாக ஒரு ஃபேமிலி, அந்த ஃபேமிலி வந்து நீ போ, உன்னோட விஷயத்தை நீ பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி அவங்கள அனுப்பிச்சி வச்சாங்க. அவங்க ஒய்ஃபுக்கு வந்து மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுத்துருவோம். டெஃபினட்டாக கொடுக்கணும். நீங்களாம் சேர்ந்து கொடுக்கலாம் ப்ளீஸ், எனக்காக கொடுங்க. அதுக்கப்புறமா சின்னதாக ஆட் எல்லாம் பண்ணி ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் என்னடா பண்ணுறதுன்னு தெரியாத இருக்கிறப்போ டைமில் தான் வந்து இப்போது ப்ரொடியூஸ் பண்ணியிருக்க எத்தனை பேர் சொல்கிறாங்களே, விஜய் ப்ரோ, கோகுல் ப்ரோ, இவங்கெல்லாம் சொல்கிறாங்க. இவங்க எல்லாருமே அவருக்கு வந்து ஜூனியர்ஸ். அவங்க அண்ணனுக்காக பண்ணியிருக்காங்க. தம்பி உடையான் படைக்கஞ்சான்னு சொல்லுவாங்களே, எல்லா தம்பிகளும் சேர்ந்து அண்ணனுக்கு ஒரு படம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் தான். இந்த படத்தில் நீங்கள் வந்து மினிட் டு மினிட் வந்து உங்களுக்கு எக்ஸைட்மெண்ட் இருக்கும், மினிட் டு மினிட் வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. அதை நான் 100% நான் சொல்லிக்கிறேன். அண்ட் முக்கியமாக இது நண்பர்களாக சேர்ந்து எடுக்கப்பட்ட ஒரு நல்ல ஒரு படைப்பு. அதுக்கு நீங்கள் 100% நீங்கள் ஒத்துழைப்பு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இந்த மேடை எனக்கு கொடுத்ததுக்கு, எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. சார், விருஸ் ப்ரொடக்ஷன் சார்பாக நீங்கள் இதை ரிலீஸ் பண்ணுறீங்க. உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி வந்து நிறைய நல்ல கலைஞர்களை வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் சார் இன் ஃபியூச்சர். அண்ட் தேங்க்ஸ் அலாட். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் நான் வந்து டேரக்டர் சார் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. அந்த படத்தை பற்றி சொன்னால் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் எடுத்த ஒரு ஹாரர் ஃபிலிம். கண்டிப்பாக நீங்களாம் தேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் கெயின் பண்ணலாம். அண்ட் August 2 நம்ம படம் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இனிமேல் முதல்ல பேசிடணும் நான். ஏன்னா ஒரு டைரக்டர் வந்து என்ன கேட்டார்னா, அங்கே கான்ஃபரன்ஸில் அந்த ரூமில் உட்காந்து என்னெல்லாம் பேசலாம் அப்படின்னு கேட்டாப்புல. அப்போ நான் ஒரு 4-5 பாயிண்ட்டை சொன்னேன். அதை பூரா பேசிட்டாங்க. இப்போ நான் என்ன பேசுகிறது, எல்லாரும் ஆளுக்கு ஒரு பாயிண்ட்டு. ஜனா நீ இதை செய்ய நான் நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. முதல்ல நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த படத்தை பற்றின எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணுறேன். வெயிலோன் என்டர்டெயின்மெண்ட், கோகுல் பினாய், என்னுடைய நண்பர் விக்னேஸ்வரன், விஜய் கந்தசாமி, இவங்க 3 பேருக்குமே வந்து ரொம்ப பெரிய நன்றிகள். ஏன்னா நாங்கள்லாம் ஆரம்ப காலத்துலேருந்து பண்ணையாரும் பத்மினி 2013 அப்போ இருந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி ஷார்ட் ஃபிலிம் காலத்துலேருந்து ரொம்ப நண்பர்கள் நாங்கள். அதுக்கப்புறம் வேருஸ் ப்ரொடக்ஷன், ஷேக் முஜீப் சார், சஞ்சய் சங்கர் சார், அவங்களுக்கும் ரொம்ப நன்றிகள். இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் ராமச்சந்திரன் அவர்களுக்கு ரொம்ப 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 நன்றி. ராம்ஸ் அப்படி தான் நாங்கள் அவரை கூப்பிடுவோம். அவர் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ட்ராவல் ஃப்ரீக். பைக் எடுத்துக்கிட்டு ஹெல்மெட்டை மாட்டிட்டு கிளம்பிடுவார். ஒரு ரைடர், ஒரு ட்ராவல் ரைடர். ஏன்னா அவரால் மட்டும் தான் இந்த மாதிரியான லொக்கேஷன்லாம் கண்டுபிடிக்க முடியும். அந்த லொக்கேஷன் எப்படி இருக்குன்னா,
அந்த தங்கின இடத்துல இருந்து ஒரு 2 மணி நேரம் நம்ம ட்ராவல் பண்ணி போகணும். அதாவது இந்த 4 வீல் டிரைவ் வண்டிகள் மட்டும்தான் அங்கே போக முடியும். ஜீப்பு இல்லை இந்த ஃபார்ச்சுனர் மாதிரியான கார்கள் மட்டும்தான் அங்கே போகும். நார்மலான வண்டியில் போக முடியாது, ரிவர்ஸில் வந்துடுவோம். அங்கே 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போனதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் நம்ம நடக்கணும். நடந்து போனோம்னா உள்ள வெயிலே உழுகாது. ஒரு 8 மணி 8:30 கொண்டு போய் இறக்கிடுவாங்க. வெயிலே உழுகாது. அந்தளவுக்கு இருட்டு காடு அது. அந்த காட்டை அதில் ஒரு 2 மணி நேரம் கடந்து அதை தாண்டி போனோம்னா ஒரு பெரிய பள்ளத்தாக்கு வரும். அங்கே வந்து ஓப்பனாக இருக்கும், சுள்ளுன்னு வெயில் அடிக்கும். அங்கே தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 24 நாள் ஷூட் பண்ணுறோம். ஆக்சுவலாக அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்லாம் எங்கள் கூட வந்தாங்க. எங்களுக்கு பர்மிஷன் வாங்கி ப்ராப்பராக போகும்போது இப்போ கூட ஆளுங்க வருவாங்க இல்லையா, அவங்க சொன்னாங்க, எங்களுக்கே இப்படி ஒரு இடம் இருக்கிறது தெரியாது, இது எப்படி இவர் கண்டுபிடிச்சாப்புல. இவரும் எங்கள் கேமராமேன் பார்த்திபன் அவர்களும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு இதை கண்டுபிடிச்சி எங்கள் எல்லாரையும் கொண்டு போய் அங்கே டெய்லி இந்த ப்ராசஸ். நாங்கள் காலைல 5 மணிக்கு எந்திரிங்க. ஏற்காடில் காலைல 5 மணிக்கு எந்திரிச்சா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். 5 மணிக்கு எந்திரிச்சு சுடுதண்ணியில் குளிச்சுட்டு எல்லாம் வண்டியில் ஏறி போய் அங்கே இறங்கி இதை டெய்லி இதை பண்ணணும். 5 மணிக்கெலாம் மறுபடியும் வந்து பேக்கப் ஆயிரும். ஏன்னா லைட் போயிடும் ரொம்ப சீக்கிரமாக. லைட் சில நாள் 4 மணிக்கெலாம் லைட் போனது உண்டு. மறுபடியும் கீழே வரணும். இதில் வந்து ரொம்ப நான் நன்றி சொல்கிறது வந்து தயாரிப்பாளருக்கு தான். ஏன்னா ரொம்ப கஷ்டம். மொத்தமே ஒரு மினிமம் குரூ தான் உள்ளே போகிறதுக்கு ஃபாரஸ்ட்டில் அலோவ் பண்ணுவாங்க. நம்ம நிறையா பேர் எடுத்துகிட்டு போக முடியாது. சின்ன படம்ன்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் இந்த படம் எடுக்கிற டைமில் உண்மையிலே இதுக்கு போட்ட எஃபர்ட்டில் ஒரு 2 படம் எடுத்துடலாம். அவ்வளோ ஒரு மேன் பவர், அவ்வளோ ஒரு எஃபர்ட்டு, அவ்வளோ ஒரு மெனக்கடல் வேணும் இதுக்கு. உள்ளே போய் இறங்கிட்டோம்னா முடிஞ்சிச்சு. பிக் பாஸ் வீடு தான். நெட்வொர்க் இருக்காது, மனித தொலைத்தொடர்பு இருக்காது, எதுவுமே இருக்காது. ஒரே என்டர்டெயின்மெண்ட், சாப்பாடு மட்டும்தான். அந்த சாப்பாடை கரெக்டாக கொண்டு வந்து சேர்த்தாங்க. காலையில் 8:30 மணி டிஃபன்லேருந்து மதியம் லஞ்சு, ஈவினிங் சமோசா, காப்பி, அதான் ஸ்நாக்ஸு, அப்புறம் மறுபடியும் நைட்டு டின்னர். இது எல்லாத்தையும் கரெக்டான டைமில் ஒரு நாள் கூட பிசுரடிக்கலை. நம்ம இங்கே அவுட்டோர் ஷூட் போகும்போது சில நேரங்களில் உணவு தாமதம் ஆகும். அது வந்து ஒன்றும் செய்ய முடியாது, இயற்கையான விஷயம் தான். ஆனால் அங்கே மலையில் சரி இவ்வளோ தூரம் அவங்க கஷ்டப்படுறாங்க, இது எல்லாத்தையுமே நம்ம கரெக்டாக கொண்டு போய் சேர்த்தணும்னு சொல்லி எல்லாரையுமே வந்து அவ்வளோ கம்ஃபர்ட்டாக பார்த்துக்கிட்டாங்க ப்ரொடியூசர்ஸ். அவங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றிகள். டைரக்டர் சார் வந்து நான் வந்து இந்த கதையை ஃபஸ்ட்டு ஃபுல்லாக சொல்லி முடிச்சிட்டாங்க. சொல்லி முடித்த உடனே எனக்கு வந்து அந்த 5 நண்பர்களில் ஒரு கேரக்டர் தான் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு ஒரு கேரக்டர் மேலே ஆசை இருந்துச்சு. சரி இந்த கேரக்டர் நம்ம அவர்கிட்ட கேட்டு வாங்கிடுவோமா அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அவரே சொல்லிட்டார், நீங்கள் மாறி கேரக்டர் தான் நீங்கள் பண்ணுறீங்க. வேறே என்ன சொல்கிறீங்க, உண்மையிலேவா? ஆமாம். எனக்கு பயங்கர சந்தோஷமாச்சு. ஏன்னா எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை இருந்துகிட்டு இருக்குது. நம்ம எல்லா விதமான கேரக்டரும் பண்ணணும். இன்றைக்கி நம்ம காமெடி ஆக்டராக நடிக்கிறோம், நல்லபடியாக போயிட்டுருக்கு. அதில் அடுத்தடுத்து வாய்ப்புகள் வந்துட்டுருக்கு. அதோடு சேர்த்து எல்லா விதமான கேரக்டர் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை இருந்துச்சு. அந்த வகையில் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு படமாக இருக்கும். எனக்கு இந்த மாதிரி கேரக்டர் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி தலைவரே. அவர் சொன்ன மாதிரி தான் இந்த பாயிண்ட்டை மறுபடியும் நானும் சொல்லிடுறேன். அதாவது இது வந்து நீங்கள் இது வரைக்கும் பார்க்காத படம், இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான படம், இது வந்து புதுசாக ட்ரை பண்ணியிருக்கோம் அப்படிலாம் இல்லவே இல்லை. ஏன்னா ஆடியன்ஸ் வந்து பயங்கர பிரில்லியன்ட்டு. எல்லா படமும் பார்த்துருக்காங்க, உலக சினிமாக்கள் பார்த்துருக்காங்க, எல்லா விதமான படங்களும் அவங்களுக்கு தெரியும், எல்லா விதமான ஜானரும் தெரியும். ஆல்ரெடி நீங்கள் இந்த மாதிரி நிறைய படங்கள் பார்த்துருக்கலாம். ஆனால் அதையும் தாண்டி எப்படி ட்ரெய்லர் வந்து உங்கள் எல்லாரையுமே இம்ப்ரெஸ் பண்ணி நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் நீங்கள் ட்ரெய்லரில் கொடுத்துருக்கீங்க. ட்ரெய்லர் பார்த்துட்டு எல்லாருமே பாராட்டியிருக்கீங்க. நிச்சயமாக அதை வந்து கண்டிப்பாக படமும் அந்த ஒரு பாசிட்டிவான ஃபீல் உங்களுக்கு கொடுக்கும். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை இந்த படம் கொடுக்கும். ஏன்னா இது வந்து காமெடி ஹாரர் ஜானர், இல்லை ஒரு ரொமான்டிக் ராம்காம் ஜானர், அதாவது ரொமான்ஸ் ப்ளஸ் ஹாரர் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து ஹாரர். படம் போட்டு முடிகிற வரைக்கும் ஸ்ட்ரெயிட் ஹாரர், ஸ்டிக் ஆன் டு த ஹாரர். அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஆங்கிலத்தில் சொல்கிறேன் நான். ஃபுல் ஹாரர் படம் இது. இது மாதிரி பார்க்கணுன்னு நமக்கே ரொம்ப நாளாக ஒரு ஆசை இருக்குது. அந்த மாதிரி ஒரு படத்தில் நம்ம நடிக்கிறோன்னும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நிச்சயமாக பேச்சு உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். நீங்கள் எல்லோரும் பாருங்கள், பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.